உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வித தேவைகள் இருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வித எதிர்பார்ப்பு. ஒரு நிரந்தரமான வேலை தேவை, ஒரு நிரந்தர வருமானம் தேவை, ஒரு கடன் இல்லாத ஒருக்க வாழணும் அப்படிங்கிற ஒரு தேவை, அல்லது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, அல்லது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு தேவைகளோடு ஒரு எதிர்பார்ப்பு தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. ஆனால் நீங்கள் நடக்கிற பாதை, நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, ஏதாவது ஒரு நெருக்கத்தில், ஏதாவது ஒரு நிந்தையில், ஏதாவது ஒரு அவமானத்தில், ஏதாவது பணப்பிரச்சனையில் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் படுக்கும்போதும் உட்காரும் போதும் நிந்தியுடைய அவமானத்தை பட்டுக்கிட்டு நீங்கள் தூங்கும்போது உருண்டுக்கிட்டு இதுவே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் உன் எண்ணங்களும் உன் நினைவுகளும் உன் சிந்தைகளும் இன்னொரு பக்கம் திசை திருப்பணும். எதை திருப்பணும் கேட்டால், யோபு எப்படி நான் எப்போ எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு காத்திருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போல் நீங்களும் நானும் அவர் எப்போது எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு உங்களுக்கு இருக்கணும். எனக்கு எப்போது ஒரு நிரந்தரமான வேலையை கொடுக்க போகிறீங்க? இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு, வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் எப்போ வேலை வரும் ஒன்றுமே புரியல, வராத போல தெரியுது அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு ஒரு நினப்பு அங்கே இருக்கணும். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு நினப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் கர்த்தர் மாற்றங்களை கண்டிப்பாக அவர் செய்வார்.